மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமகின்பிசி. நான் 5ஆம் வகுப்பு ஊ பிரிவில் படிக்கிறேன். பழமையான மொழி, பண்பட்ட மொழி, பைந்தமிழ் மொழி, மூச்சங்கும் மலர்ந்த மொழி, தேனினும் இனிய தீன் தமிழ் மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி முத்தக்குடி. இது நம் தமிழினத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட வைர வரிகள். அவ்வகையில் உலகில் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகிறது. எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன. கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. இவற்றுள் இன்று வரை உயிர்ப்புடன் இளமையோடு திகழ்வது நம் தாய்மொழி. இந்தியாவில் அதிக அளவில் மிகவும் தொன்மையான கல்வெட்டுக்களை பெற்ற மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது. 5000 ஆண்டு பழமையுடைய ஹரப்பா மொஹஞ்சதாரோ புதைப்பொருட்களில் இடம்பெற்றுள்ள உருவ எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என அறிஞர்கள் கருதுகின்றனர். தமிழிலிருந்து தான் திராவிட மொழிகள் தோன்றின என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். இலக்கியம் என்னும் சஞ்சீவியால் தான் தமிழ் மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பியம், அகத்தியம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, மூதுரை, கொன்றைவேந்தன் போன்றவை தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றன. உலகமே போற்றுகிற திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது. தமிழ் மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதனை பாதுகாப்போம். வாழ்க தமிழ்! வளர்க செல்வங்கள்!